ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். பாலகுமாரனுடைய கதை டம்ளர்னு ஒரு கதை இருக்கும். ஊருக்கு போகும்போது தனியாக டம்ளரில் குடிக்கணுங்கிறக்காக பொண்டாட்டி வந்து புருஷனுடைய பேக்கில் பண்ணி அனுப்புவா, இந்த டம்ளர் பத்திரம் அப்படின்னு. அவள் தன் தாய் வீட்டிலேருந்து கொண்டு வந்து டம்ளர்னு கொண்டு போனவர் என்ன செய்வார்னா தொலைச்சிருவார் புருஷன் வெளியூரில். தொலைச்சி முடிச்சோன்னா ஆகா வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி கேட்பாளேன்னு அந்த ஊரில் தேடி அதே போல் ஒரு டம்ளர் சேம் சைஸில் ஒரு கண்டுபிடிச்சி வாங்கிடுவார். அப்படி வாங்கிட்டாலும் பரவாயில்ல, வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்துருவார். வீட்டுக்கு கொண்டு வந்து பெட்டியெல்லாம் பிரித்து அழுகு துணிலாம் எடுத்துட்டு பொண்டாட்டி கேட்பா, என்னது 2 டம்ளர் இருக்கும்பா. அது நிகழ்ந்தராம பார்த்துக்குங்க. நீங்கள் திருப்பி அதே போல் மோதிரம் தேடுறது முக்கியம் இல்லை, 2 மோதிரம் ஆயிரப்போகுது. ஓகே, அதை போல் என் மகளின் நண்பர்கள்ட்ட பழகுனது மூலமாக நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அவளை பற்றி அப்படின்னு சொல்லுவீங்க? ஒரு ஃப்ரெண்டு எல்லாருக்கூடயும் பழகுவா சகஜமாக. 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க புக்ஸ் கொடுக்க வீட்டுக்கு. வீட்டில் என்ன இவங்க ஷார்ட் புட் பிளேயர், ஸோ முட்டி பேந்துருச்சு. ஸோ வீட்டுக்கு பார்க்க வந்தாங்க ஏதோ விசாரிக்கிறதுக்கு. வந்தவங்க இவரால் நடக்க முடியல, சரி மேலே இருக்காப்பா அப்படின்னு. நான் கீழே உட்காந்து பேசியிருந்தேன். ஆண்டி உங்கள்கிட்ட தனியாக பேசணும். சொல்லுங்கள் தம்பி. 2-3 கேர்ள்ஸ் 2-3 பாய்ஸ்லாம். என்ன அப்படின்னா, நீங்கள் ரெமோ உங்கள் பையனுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களாமே, உங்கள் பையனை தான் ரொம்ப பிடிக்குமாமே, இவ விழுந்ததை நீங்கள் பெருசாகவே எடுத்துக்கலையாமே. அப்போ தான் ஏதோ ஷூ வாங்கினேன் என் பையனுக்கு, அவன் வந்து அத்லெட். சரி, அந்த ஷூ வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இவளுக்கும் அதே பிராண்டில் தான் இருப்போம். அவனை விட இவளை நல்லா கவனிப்போம். இவளுக்கும் நான் அதே பிராண்டில் தான் எடுக்கிறேன். இவளுக்கு ஒரு படி அவனை விட நல்லா தான் கவனிக்கிறேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லி அந்த அழுத வீடியோ வேற காட்டினாங்க. ஏதோ நான் அடிச்சு விட்ட மதியம் அப்படியே குமுறி குமுறி அழுதிருக்கா. எங்கள் அம்மாவுக்கு நான் முக்கியம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு நான் தேவையில்லை, எங்கள் அம்மாவுக்கு பையன் தான் முக்கியம். எங்கள் அம்மா அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, 2 குழந்தையும் ஒன்றா தான் பார்க்குறோம். ஆனால் இவ எப்பயுமே அந்த பையன் முக்கியம் அப்படின்ற ஒரு தாட் அப்படிதான் பண்ணுவாங்க. இப்போ நான் அவனை ஏதாவது திட்டுனா என்னை உடனே திட்டுவாங்க. இதுவே அவன் என்ன ஏதாவது பேசுனா, விடு தம்பி தானே அப்படின்வாங்க. அவனுக்கு மட்டும் ஒரு ஏதாவது வேணா உடனே போய் வாங்கிட்டு வருவாங்க. எனக்குன்னா வெயிட் பண்ணு, அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்வாங்க. இல்லை, அவளுக்கு அந்த வெயிட் பண்ற பக்குவம் இருக்கு. ஆனா அவனுக்கு அப்படி அப்போ அவனுக்கு மட்டும் எப்படி சீக்கிரமா வாங்கி தர முடியுது, எனக்கு மட்டும் சீக்கிரம் வாங்கி தர முடியுது. எத்தனை வருஷம் எங்கர் தம்பி? 3 years. ஓகே, 3 வருஷம் தான். அதுவும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையே. அவனும் வெயிட் பண்ணலாம்ல. அம்மாவோட நீங்க எவ்வளவு வருஷம் எங்கர்? 20 இயர்ஸ் எங்கரா இருக்கு. நீங்களே அம்மாவோட தாக்கு பிடிக்க முடியல. அது ஏன் அம்மா நான் பண்றதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு இருக்குல்ல? ஆமா இருக்கு. இத்தனை வருஷம் அது தம்பிக்கு இருக்கும் தானே? எனக்கும் இருக்கும்ல. இல்லம்மா, உங்களுக்கே இருக்கும்போது தம்பிக்கு இருக்க சரிதான். அவன் இன்னும் எங்கர்ல. ஆமா, ஓகே அதனால ப்ரிஃபரன்ஸ் தான். என்ன தப்பு இப்ப? அப்போ சொல்லிடலாம்ல, எனக்கு அவனை தான் பிடிக்கும், ஃபர்ஸ்ட் அவனை தான் பிடிக்கும். பிடிக்கிறது இல்லம்மா, எங்கறதுனால. Again you coming to the same point. How could a mother love only one kid when she have to? அப்படி நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இன்ன வரைக்குமே அவன் மைண்ட்ல என்ன சொல்றா, நான் படிக்க போயிட்டா வருத்தப்பட மாட்டேங்க, நான் வெளியே போயிட்டா வருத்தப்பட மாட்டேங்க. ஆனா தம்பி எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர்னா, அவன் 7th படிக்கும்போது தை போன் 2ஆ போய் காலே உடஞ்சு தனியா போயிடுச்சு. ஒரு 1 month ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அவன் காலை சேர்த்து வச்சு நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால அவனை ஓரளவு நான் திட்ட மாட்டேன். எப்ப திட்டினாலும் அவனுக்கு கால் உடைஞ்சிருக்கு, பாத்துக்கோ. கால் உடைஞ்சு எத்தனையோ வருஷம் ஆச்சு. என்ன சம்பந்தம்? அந்த டைம்ல அவன் அழுது இன்னும் என்னால மறக்கவே முடியல. ஆமா, இந்த பொண்ணுக்கு தான் டிஸ்லோகேட் ஆகிருக்கு. நீ இவ கொஞ்சம் மூத்தவ, புரிஞ்சுப்பா, மெச்சூர்டான கேர்ளவ, ஈஸியா திங்ஸ் ஹேண்டில் பண்ணுவா. இப்படி பேசுறதுக்கு எனக்கு அவனை தான் பிடிக்கும் அப்படி சொல்லிடலாம். எப்படி நீ அவனை பிடிக்கும்னு சொல்ற? எப்படி ஒரு தாய்க்கு வந்து ஒரு குழந்தை பிடிக்கும்? ஆனா வெளிய போனா ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரத்துல வா நான் தனியா இருக்கேன்னு கூப்பிடுறது யார்? தம்பியவா உங்களையா? என்னையா? அப்புறம் ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.